வணக்கம் நண்பா. ரீசன்ட் டைம்ல சில நியூஸஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ டெஸ்லா கார் வரப்போகுது, இந்தியாவோட எலக்ட்ரிக் மார்க்கெட்டே கம்ப்ளீட்டா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கம்பு சுத்திட்டு இருக்காங்க. சில வெப்சைட்ஸ் அதுக்கப்புறம் சில அப்கமிங் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கும் போதும் டெஸ்லா வந்து பெருசா பேசிட்டு இருக்காங்க. பட் என்னோட கேள்வி என்னன்னா, இந்த கார் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா டெஸ்லா மாடல் 3 மட்டும்தான் கொண்டு வர போறாங்க. அதுவும் இந்தியாவில் 2 ஷோரூம் மட்டும்தான் இனிஷியலா கொண்டு வராங்க, மும்பை அதுக்கப்புறம் டெல்லி. ஸோ இந்த 2 ஷோரூம்ல இந்த மாடல் 3 மட்டும்தான் வரப்போகுது. இந்த மாடல் 3யோட பிரைஸ் வந்து 30 to 40 lakhs குள்ள இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சில இடத்துல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 70 to 90 lakhs இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில அப்டேட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டெஸ்லா கார் வந்தா மார்க்கெட்டே மாறி போகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. இப்ப BYD நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. BYD வந்ததுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் கார் செக்மெண்டோட மார்க்கெட்ல ஒரு சேஞ்சஸ் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா எஸ், ஆப்வியஸ்லி சேஞ்சஸ் இருக்குது. BYD நிறைய விஷயங்களை வந்து இனோவேட்டிவாவும் நிறைய விஷயங்களை புதுசாவும் மார்க்கெட்ல வந்து கொடுக்கறதால டாடா அண்ட் மஹேந்திரா கம்பெனிக்கு ஒரு காம்படிஷன் BYD கொடுக்குது. சோ அதே மாதிரி டெஸ்லா கம்பெனி கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எக்ஸ் ஷோரூம் பிரைஸே 70 to 90 lakhsல இருந்துச்சுன்னா இதோட ஆன் ரோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1 crore மேல போயிடும். ஒருவேளை 30 to 40 lakhs குள்ள கோட் பண்ணாங்கனாலும் ஆன் ரோட் வரும்போது லிட்டரலி பாத்தீங்கன்னா 50 lakhs வரைக்குமே இதோட பிரைஸ் கிட்டத்தட்ட நெருக்கி வந்துடும். சோ இந்த அளவுக்கு பிரைஸ் கொடுத்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினால வாங்க முடியாது, அதுவும் எலக்ட்ரிக் கார். சோ டெஸ்லாவில் வந்து பெருசா சொல்லப்படுற விஷயம் என்ன தெரியுமா? அட்டானமஸ் டிரைவிங் தான். சோ அந்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கும் இந்தியா ரோடுக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இங்க பெருசா பிரச்சனை இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அந்த அளவுக்கு இல்ல. ரெண்டாவது, யார் எப்போ உள்ள வருவாங்க கிராஸ் பண்ணி போவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ்டா கார் ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் அதை வந்து ஜட்ஜ் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஐ வச்சு மார்க்கெட்ல வந்து, அதாவது இந்தியன் மார்க்கெட்ல காரை விட்டுட்டு ஓட்டலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது நிறைய இடத்துல பிரச்சனைகளை கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டெஸ்லா கம்பெனி இந்தியாவில் சக்சஸ்ஃபுல்லா வருமா வராது அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நண்பா. டாடா.